மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, அன்பிற்கினிய பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய நிதித்துறை அமைச்சர்கள் அவர்களே, கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய பால்வளத்துறை அமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்களே, மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியை வருகிறது பங்கேற்று நிகழ்ச்சி இணைப்பு விழா இல்லை, குடும்ப விழா. ஒரு பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவன் அவங்க அனுபவத்தை எங்கு கொண்டு கொட்டோன்ற அந்த எண்ணம் இருக்கும். எங்கோ தடைபட்டு விடுமோன்ற அச்சப்பாடைகள் இருந்தது. அந்த அச்சப்பாடு 4ஆம் தேதி ஏற்பட்டது. கடந்த மாதம் 4ஆம் தேதி ஏற்பட்டது. அந்த 4ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கெல்லாம் மனநிலை மாறி இருந்தோம். மனச்சுமையில் இருந்தோம், மன கஷ்டத்தில் இருந்தோம். மிகப்பெரிய நடவடிக்கையில் மாற்றம் என்னும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த தலைவருக்கு ஏற்பட்ட துரோகம் என்று அதை மனக்கணக்கு இருந்தது. இந்த அடிப்படையில் நாங்கள் புகலிடமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ணன் தம்பியாக வந்திருக்கோம், சகோதர தத்துவத்தோடு வந்திருக்கோம். எங்களுடைய அறிவு நாங்கள் கடந்த கால அறிவு ஆற்றல் புரித பல்வேறு எங்களுடைய பயணித்த வழியில் பல்வேறு அனுபவங்கள் இருக்கின்றது. அனுபவங்களையும் கொட்டுகின்ற இடமாக அனுபவங்கள் நாங்கள் இந்த பொதுச் செயலாளருக்கு மன நிறைந்த நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டியும் வாழ்த்துக்கள் தெரிவித்து, அவர் குறிப்பிட்டது போல அங்கே இருக்கின்ற என்னுடைய கடலூர் மாவட்ட அமைச்சர் இருக்காரு. அந்த இருக்கின்ற அவர் கடந்த 32 ஆண்டுகளும் 30 ஆண்டு காலமாக மன்றத்தில் செயல்பட்டவர். எனக்கும் 2011 2016 துணையாக நின்று என்னை வெற்றிக்கு பாடுபட்டவர் என்றென்றும் மறக்க மாட்டோம். அவரும் என்னுடைய சகோதரனாக, தம்பியாக, ஒன்றாக, உறவினராக, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக. இது நம்ம எல்லாம் ஒரே இயக்கம். தமிழக வெற்றி கழகம் என்பது பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அதில் எல்லாமே அடங்கி போச்சு. ஊர்வன, பரப்பன, பிரிப்பன, விலங்கினம், மற்றபடி மனித பிறப்பு அறிது பிறப்பது அறிவது, மானுட பிறவியில் இல்லாமல் பிறப்பது அறிது. அனைவருக்கும் அந்த ஒற்றை சொல் வார்த்தையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கின்றார் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டும் இல்லை, வெரி டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வெளிப்பாடு தன்மையுள்ள அரசு. ஒரு இடத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. இதை நாங்கள் முதற்கட்டமாக எங்களை போன்ற மனிதர்கள், அரசியல் அனுபவம் உள்ள மனிதர்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த நாடே வாழ்த்துது, உலகமே வாழ்த்துது. உலகமே உற்று நிற்கின்ற ஒரு வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் நமது தளபதி அன்பிற்கினிய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எந்த விதத்திலும் நாங்கள் வந்து இணைஞ்சிட்டோம். இணைஞ்ச பிறகு எந்த விதத்திலும் நாங்கள் இந்த இயக்கத்தை, தமிழக வெற்றி கழகத்தை விட்டு கொடுக்காமல், எந்த சூழ்நிலையில் விட்டு கொடுக்காமல் எங்களுடைய பணி முழுமையாக, செம்மையாக, சிறப்பாக அங்கிருக்கும் மன்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து முழுமையாக செயல்பட்டு வெற்றி 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 என்பதை ஒரு குறிப்பிட்டு, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைமை என்ன சொல்லுகிறதோ, தலைமையோடைய கட்டளை என்னவோ, தலைமையோடைய உத்தரவு என்னவோ, மாண்புமிகு நீதிபதி டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல் கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆள். அந்த கண் அசைவுக்கு தளபதியுடைய முதலமைச்சருடைய கண் அசைவுக்கு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி, சகோதரனாக, உற்றாராக, உறவினராக, நண்பனாக, குடும்பத்தில் ஒருவராக அங்கிருக்கிற மன்ற தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இணைந்து கெஞ்சத்தும் அவருக்கு இடையூறு வராத அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கும் என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாக பொறுப்பாளர் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற உள்ளிட்ட அனைவர் சார்பாக நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர். சிவோதி.